வணக்கன்பா. இன்னைக்கு நம்ம எந்த படத்தை பார்க்க போறோம்னா கூலி படத்தை பார்க்க போறோங்க. அந்த படம் கூலி படத்தை டைரக்டர் லோகேஷ் கனகராஜுங்க. திரைக்கதை எழுதியவர் லோகேஷ் கனகராஜ், சந்தூர் அன்பழகனுங்க. தயாரித்தவர் கலாநிதி மாறனுங்க. இந்த படத்தில் யார் கொஞ்சம் இப்போ வந்து நடிச்சுக்கிறாங்கன்னா ரஜினிகாந்த், நாகார்ஜுனா, அகில் நேனி, சௌபின் அக்னி, உபேந்திரா, ஹிருத்திகாசன், சத்யராஜுங்க. ஒளிப்பதிவு கிறிஸ் கங்காதரன். திருத்தியவர் புலோமின் ராஜுங்க. இசையமைத்து அனிருத் ரவிச்சந்திரங்க. தயாரிப்பு சன் பிக்சர்ஸுங்க. வெளியீட்டு தேதி ஆகஸ்ட் 14. மொழி தமிழுங்க. பட்ஜெட் வந்து 350 400 கோடிங்க. இதோடைய வசூல் சாதனை 500 கோடிங்க. ரஜினிகாந்த் கதாநாயகனாக நடிக்கும் 171 படம் இந்த படங்க. இந்த படம் தற்காலிகம் தலைமை செப்டம்பர் 2023 அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டதுங்க. அதிகாரப்பூர்வ தலைப்பு ஏப்ரல் 2024 அறிவிக்கப்பட்டது. ஜூலை முதல் மார்ச் 2025 வரை சென்னை, ஹைதராபாத், விசாகப்பட்டினம், அப்புறம் பல்லிட்டு உலக இடங்களில் இந்த படம் முதன்மை படப்பிடிப்பு ஏற்பட்டதுங்க. இந்த படத்திற்கு அனிருத் ரவிச்சந்திரன், கங்காதரன், பிலம்ராஜ் இந்த படத்தை இருந்தாங்க. மேலும் 2025 ஆண்டில் அதிக வசூல் செய்த தமிழ் படமாகவும் 2025 ஆண்டில் 3வது அதிக வசூல் செய்த இந்திய படமாகவும் எல்லா காலத்திலும் 4வது அதிக வசூல் செய்த தமிழ் படமாகவும் அமைஞ்சதுங்க. இந்த படத்துடைய கதைகளுங்க. விசாகப்பட்டினம் துறைமுகத்தில் கடத்தல்காரர் சைமன் சேவியர் தனது துணைத் தலைவர் தயாள் உடன் தங்கம் மற்றும் ஆடம்பர கடிகாரங்களை கடத்தும் ஒரு நடவடிக்கை நடத்துகிறாருங்க. சைமனின் மகன் அர்ஜுன் தனது குடும்பத்தின் குற்றவியல் தொழிலை நிராகரித்து சுங்க அதிகாரியாகிறார். ஒரு கூலியாக நடிக்கும் ஒரு ரகசிய போலீஸ் அதிகாரி தயாள் கொண்டு விடுகிறாருங்க. பின்னர் அந்த கும்பலில் உள்ள மற்றொரு ரகசிய அதிகாரி அமல்படுத்தியதற்காக 2 கோடி வெகுமதி வழங்குகிறாருங்க. சென்னையில் தேவராஜ் தேவா ஒரு கண்டிப்பான தங்கும் விடுதியை நடத்துகிறாருங்க. தனது நண்பர் ராஜசேகரின் மரணத்தை அறிந்தும் இறுதி சடங்கில் கலந்து கொள்கிறாருங்க. ஆனால் ராஜசேகரின் மகள் கீர்த்தி அவரை விரட்டி செல்கிறாருங்க. குடிபோதையில் இருந்த ஒரு நண்பர் ரவி தானும் ராஜசேகரும் தங்கள் வாழ்க்கையை நாசமாக்கியதாக ஒப்புக்கொள்கிறாருங்க. இது தேவாவை விசாரிக்க தூண்டுகிறதுங்க. பிரேத பரிசோதனையில் மாரடைப்பு ஏற்பட்டதுக்கு கூறப்பட்டாலும் தேவா மார்பு அதிர்ச்சிக்கான ஆதாரங்களை காண்கிறாருங்க. ராஜசேகர் ஒரு முறை உடைந்து விலங்குகளின் எச்சங்களை அப்புறப்படுத்தும் ஒரு மின்சார நாற்காலியை கண்டுபிடித்தாருங்க. அவரது காப்புரிமை நிராகரிக்கப்பட்ட போது கொலை செய்யப்பட்டவர்களை அப்புறப்படுத்த சைமன் அது மனித பயன்பாட்டிற்கு மாற்றி அமைக்கும்படி அவரை வற்புறுத்தினர். மின்சார நாற்காலியை எப்படி இயக்குவது என்று இப்பிரீத்திக்கு தெரிந்ததால் தயாள் அவளை கடத்த முயற்சிக்கிறாள். ஆனால் தேவா தலையிட்டு அவளுடைய உதவியுடன் நாற்காலியை பயன்படுத்தி அறுவை சிகிச்சை இணைக்கிறாளுங்க. தேவா பிரீத்தியை வேலையை விட்டு வெளியேற செல்கிறாள். ஆனால் பிரீத்தி தனது சகோதரிகளை ஆதரிக்க விரும்பாவதால் உதவியற்றவள். இறுதியில் சைமன் தேவாவிடம் தயாளை ஒரு ரகசிய போலீஸ்காரர் என்று கூறி அடக்கம் செய்ய சொல்கிறாருங்க. அவர்கள் தயாளை உயிருடன் கண்டுபிடித்து தனது அடையாளத்தை வெளிப்படுத்தி பிரீத்தியை மிரட்டுகிறாருங்க. தயாள் ராஜசேகரை கொல்லும் வீடியோவை சைமன் தேவாவிடம் காட்டுகிறாருங்க. தயாள் பின்னர் நெல்லூரை சேர்ந்த தேவாவை தொடர்பு கொண்டு கீழ்ப்படித்தலை கோரி பிரீத்தியை அவரது மறைவிடத்தில் பிணை கைதியாக வைத்திருக்கிறாருங்க. தயாளின் உத்தரவை பின்பற்றி தேவா துறைமுகம் பெட்டகத்தை அணுகி கூலிப்படையினை குறிவைத்து இதய கடத்தல் வளையத்தை கண்டுபிடிக்கிறாங்க. அர்ஜுனை கொல்ல வேண்டும் என்பது ஒரு உத்தரவு. ஆனால் தேவா அவனை விட்டு ஒரு படகில் தன் காதலுடன் ஓடிப்போக சொல்கிறான். தயாள் பிரீத்தியை ஒரு கூரையின் மேல் வைத்து மிரட்டி பழி வாங்குகின்றாங்க. ஆனால் தேவா அவனது உண்மையான பெயர் திலீப் என்றும் திருச்சூரில் கேரள காவல்துறை கான்ஸ்டபிளாகவும் பணியாற்றி காவல்துறை அதிகாரியா என்று கூறி அவனை அமைதிப்படுத்துகிறாங்க.
பின்னர் தேவா தயாளின் மனைவி கல்யாணியை கைது செய்கிறார். அவள் அர்ஜுனின் காதலியாக ஏமாற்றுவதாக தெரிய வர பீர்த்தியை விடுவிக்க கோருகிறார். ஆனால் கல்யாணி தன்னை விடுவித்து கொண்டு ரவியை கொண்டு தானும் தயாளும் ரகசிய கூட்டாளிகள் என்பதை வெளிப்படுத்துகிறார். பீர்த்தியை துரத்த தயாலும் உத்தரவிடுகிறாள். பீர்த்தி ஒரு ரயிலில் தப்பிக்கிறாள். ஆனால் ராஜசேகரின் குறியீட்டை பயன்படுத்தி அறியாமல் தேவாவை அழைக்கிறாள். அவள் தேவாவின் மகள் என்பதை வெளிப்படுத்துகிறாள். தேவாவின் உதயவாத தயாளிடமிருந்து அவளை பாதுகாக்க தன்னை தியாகம் செய்கிறார். அவர் உயிர் பிழைக்கிறார். கல்யாணி தயாளிடம் நிறுத்தப்பட்டிருந்த தனது காருக்கு செல்ல சொல்கிறார். தயாள் அர்ஜுனை அங்கே காண்கிறாள். தயாள் சைமனுக்கு போன் செய்து அவன் உயிருடன் இருப்பதை வெளிப்படுத்தி அர்ஜுனை அவன் முன் கொள்கிறான். சைமன் சென்னைக்கு சென்று தேவா மற்றும் பீர்த்தியின் சகோதரிகளை கொல்ல தேவாவின் மாளிகைக்கு தனது ஆட்களை அனுப்புகிறான். ஆனால் தேவா தனது லேபிரின் கலிசா மற்றும் தேவாவுடன் பணிபுரிந்த 18 கூலிகள் உதவியுடன் தனது ஆட்களை கொன்றுவிடுகிறான். சென்னையை அடைந்ததும் கல்யாணி பீர்த்தியை பிடிக்கிறார். ஆனால் சைமனின் ஆட்களால் அவள் கடத்தப்படுகிறாள். சைமன் தயாளுக்கு முன்பாக கல்யாணியை கொன்று பின்னர் பீர்த்தியின் இதயத்தை அறுவடை செய்ய அவளை பிடிக்கிறான். ஒரு இளம் சைமன் தனது தந்தையின் மரணத்தை காண முயன்றார். ஆனால் அவரது தாயார் அதை செய்வதை தடுத்தார். இது அவரது வாழ்க்கையில் ஒரு அதிர்ச்சிகரமான நிகழ்வாக மாறியது. பிரீத்தி தனது மகள் என்று சைமனிடம் கூறி தேவா சண்டையிட்டு அவரை கொன்று விடுகிறார். மேலும் கூலிப்படையினர் கப்பலை அழிக்கிறார்கள். பின்னர் தேவா, கலிசா, பிரீத்தி மற்றும் அவரது சகோதரிகள் கக்ரியின் மகன் என்று தெரியவரும். உலக அளவிய சிண்டிகேட் தலைவரான தகவல் கடத்தப்பட்ட ஈர்க்கப்பட்ட தாகா தேவாவுக்கு தனது வலது கையாக ஒரு இடத்தை வழங்குகிறார். தனது என்ற நிபந்தனையுடன் தேவா ஒப்புக்கொள்கிறார். தயாள் இறுதியில் பிடிக்கப்பட்டு உயிருடன் புதைக்கப்படுகிறார். பீர்த்தியும் அவருடைய சகோதரிகளும் வெளிநாடு சென்று விடுகிறார்கள். தேவா தனது தந்தை என்று தெரியாமல் அவரை மன்னித்து அவரது பிரியா விடையில் அவரை மாமா என்று அழைக்கிறார்கள். நடிகர்கள் தேவராஜ், தேவா வாகா, ரஜினிகாந்த். சைமனாக நாகார்ஜுன அக்னேனி, இளம் சைமனாக கார்த்திகேய தேவ். தயாள் திலீபாக சௌபின் தாஹிர். கலிஸ்வாக உபேந்திரா. பிரீத்தி ராஜசேகராக ஸ்ருதிஹாசன். ராஜசேகராக சத்யராஜ். கல்யாணியாக ரச்சிதா ராம். அர்ஜுனாக கண்ணா ரவி. ரேவதி ராஜசேகராக ரேபா மோனிகா ஜான். பிரியா ராஜசேகராக மோனிஷா பிளேசிசி. ரவியாக சார்லி. பழனிசாமியாக காளி வெங்கட். குமாராக லுல்லு சபா மாறன். சரவணாக தீபலிபன். கார்த்திகாக கராத்தே கார்த்தி. ரிஷியாக ரிஷிகாந்த். விக்ரம் சிங்காங்க ரவி ராகவேந்திரா. ஐயப்பனாக ஐயப்பா பி சர்மா. தாவாவின் உதவியாளராக சுப்பிரமணியபுரம் தும்கா மாரி. சைமனின் எதிரியாக பாபுராஜ். தாகாவின் தந்தை கக்கராக மகேஷ் பஞ்ரகர். சைமனின் தந்தை செவ்வியராக அஜய். ஒரு குண்டாக தமிழ். சைமனின் உதவியாளராக ஜூனியர் எம்ஜிஆர். அமீர்கான் தாகாவாக சிறப்பு தோற்றம். மோனிகாவாக பூஜா ஹைடெக். மோனிகா பாடலில் சிறப்பு தோற்றம். தேவாவின் மனைவியாக சோபனா ராஜசேகரின் சகோதரி. தயாரிப்புங்க 2019ஆம் ஆண்டின் பிற்பகுதியில் மாஸ்டர் படப்பிடிப்பின் போது இயக்குனர் ரோகேஷ் கனகராஜ் சென்னையில் உள்ள அவரது இல்லத்தில் ரஜினிகாந்தை சந்தித்து நடிகரை கவர்ந்த ஒரு ஸ்கிரிப்டை விவரித்ததாக தெரிவிக்கப்பட்டது. அறிக்கைகளின்படி ரஜினிகாந்தின் 169வது படமாக இருந்திருக்கும் இந்த திட்டத்தை ராஜ் கமல் பிலிம்ஸ் இன்டர்நேஷனல் தயாரிக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஏப்ரல் 2020 திட்டமிடப்பட்ட தொடக்கத்துடன், ஆனால் கோவிட்-19 தொற்று நோய் மற்றும் அண்ணாத்தே 2021 படத்திற்கான ரஜினிகாந்தின் முந்தைய உறுதிமொழிகள் காரணமாக ஒத்திவைக்கப்பட்டது. சில தகவல்கள் ரஜினிகாந்தின் அரசியல் ஆசைகள் காரணமாக
இந்த திட்டம் கைவிடப்பட்டதாக தெரிவித்தாலும் மற்றவை இந்த திட்டம் இன்னும் செயல்பாட்டில் இருப்பதாக கூறின. ஆகஸ்ட் 2020 லோகேஷ் இந்த திட்டத்தை உறுதிப்படுத்தவோ மறுக்கவோ மறுத்து தயாரிப்பாளரால் மட்டுமே அவ்வாறு செய்ய முடியும் என்று கூறினார். அதற்கு பதிலாக லோகேஷ் கமலஹாசனுடன் ஒரு படத்தை உருவாக்கினார். அது விக்ரம் 2022 என்ற பெயரில் உருவானது. ரஜினிகாந்தின் 169 படம் இறுதியில் நெல்சன் திலீப் குமார் இயக்கிய ஜெயிலர் 2023 ஆனது. லோகேஷ் மற்றும் ரஜினிகாந்த் இடையேயான சாத்தியமான ஒத்துழைப்பை பற்றி செய்திகள் ஏப்ரல் 2023 மீண்டும் வெளிவந்தன. அதைத் தொடர்ந்து மே மாதத்தில் நடிகருடன் ஒரு போட்டோ ஷூட் நடத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. லோகேஷின் லியோ 2023 படத்தில் தோன்றிய நடிகர்கள் மிஸ்கின் மற்றும் பாபு ஆண்டனி பின்னர் லோகேஷ் மற்றும் ரஜினிகாந்தின் ஒத்துழைப்பை குறிப்பிட்டனர். செப்டம்பர் 11 அன்று சன் பிக்சர்ஸ் தற்காலிகமாக தலைவர் 171 என்ற படத்தை அறிவிக்கும் வரை ஜூலை மாதம் இந்த திட்டத்தின் இருப்பை உறுதிப்படுத்தவோ அல்லது மறுக்கவோ லோகேஷ் மீண்டும் மறுத்துவிட்டார். இந்திரன் 2010, பேட்டை 2019, அண்ணாத்த மற்றும் ஜெயிலர் ஆகிய படங்களுக்கு பிறகு சன் பிக்சர்ஸ் இந்த ரஜினிகாந்தின் 5வது முயற்சியாக இந்த படம் அமைந்தது. இந்த படத்திற்காக லோகேஷ் 50 கோடி சம்பளம் பெற்றார். இது லியோ படத்திற்காக அவர் பெற்ற சம்பளத்தை விட 2 மடங்கு அதிகம். அதே நேரத்தில் ரஜினிகாந்த் 150 கோடி சம்பளம் பெற்றதாக கூறப்படுகிறது. கூலி என்ற அதிகாரப்பூர்வமாக தலைப்பு ஏப்ரல் 22, 2024 ஆண்டு வெளியிடப்பட்டது. இந்த படம் லோகேஷ் சினிமா மாடிக் யூனிவர்ஸில் இருந்து எல்சியு வேறுபட்டது என்றும் அவரது முந்தைய படங்களில் காணப்பட்ட போதைப் பொருள் தொடர்பான கருப்பொருளுக்கு பதிலாக தங்கம் கடத்தலில் கவனம் செலுத்தும் என்று லோகேஷ் கூறினார். முன் தயாரிப்பு பரத்வாஜ் ரங்கனுடனான ஒரு உரையாடலில் லோகேஷ் மாநகரம் என்ற 2017 படத்தின் போஸ்ட் ப்ரொடக்ஷனில் பணிபுரிந்த போது 2015 ஆண்டு இந்த ஸ்கிரிப்ட் எழுதப்பட்டதாகவும் ஆரம்பத்தில் ஒரு நண்பருக்காக எழுதப்பட்டதாகவும் கூறினார். ரஜினிகாந்த் ஆரம்பம் தெரிவித்த பிறகு லோகேஷ் 2023 ஆண்டின் பிற்பகுதியில் திரைக்கதையை திருத்தினார். முதல் பாதி மட்டும் முடிவடைய 6 மாதங்கள் ஆனது. லோகேஷின் நீண்டகால எழுத்தாளர் ஒவ்வொரு ஒத்துழைப்பாளராக இருந்த இந்த ரத்னகுமார் ஒரு திட்டமிடல் மோதல்கள் காரணமாக வெளியேறினார். அவருக்கு பதிலாக சந்திரு அன்பழகன் நியமிக்கப்பட்டார். அவர் மாநகரத்துக்கு பிறகு லோகேஷுடன் மீண்டும் இணைந்தார். முன் தயாரிப்பு மற்றும் நடிகர்கள் தேர்வு டிசம்பர் 2023 தொடங்கியது. மேலும் படப்பிடிப்பு ஏப்ரல் 2024 தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆரம்பத்தில் ஒரு ஒளிப்பதிவாளர் மனோஜ் பரம்சா இணைக்கப்பட்டார். ஆனால் பின்னர் அவருக்கு பதிலாக கிரீஷ் கங்காதரன் நியமிக்கப்பட்டார். அவர் விக்ரமில் லோகேஷுடன் பணிபுரிந்தார். அனிருத்தும் ரவிச்சந்தர் இயக்குனருடன் தொடர்ந்து 4வது படத்திற்கு இசையமைப்பாளராக திரும்பினார். லோகேஷ் தனது வழக்கமான குழு தொழில்நுட்பம் வல்லுநர்களில் பெரும்பாலோரை தொடர்ந்து தக்க வைத்துக் கொண்டார். இதில் ஸ்டண்ட் நடன இயக்குனர் அன்பறிவு, எடிட்டர் புளோமின்ராஜ், ஆடை வடிவமைப்பாளர் பிரவீன்ராஜ் மற்றும் தயாரிப்பு வடிவமைப்பாளர் என் சதீஷ்குமார் ஆகியோர் அடங்குவர். சாண்டி மாஸ்டர் நடன இயக்குநராக பணியாற்றினார். தமிழ் சினிமாவில் முதன்முறையாக ஜாமஸ் சான்றிதழ் பெற்ற கேமரா பயன்படுத்தி படமாக்கப்படும் என்று விக்ரம் 2021 பயன்படுத்தப்பட்டதை தொடர்ந்து இளைய ரஜினிகாந்த் இடம்பெறும் ஸ்பிளாஷ்பேக் காட்சிகளுக்கு டிஜிட்டல் டிஏஜிங் தொழில்நுட்பம் பயன்படுத்தும் என்று லோகேஷ் உறுதிப்படுத்தினார். ஏப்ரல் 2024 தொடக்கத்தில் படமாக்கிய விளம்பரம் டீசரை முடிப்பதன் மூலம் முன் தயாரிப்பு அதன் இறுதி கட்டத்தை தொடங்கியது. படப்பிடிப்பு முதலில் மார்ச் 2024 திட்டமிடப்பட்டிருந்தாலும் படப்பிடிப்பு தளம் கட்டுமானத்தில் ஏற்பட்ட தாமதங்கள் காரணமாக ஜூன் வரை ஒத்திவைக்கப்பட்டது. வார்ப்பு ரஜினிகாந்த் தனது கதாபாத்திரத்திற்காக சாம்பல் நிற நிழல் கொண்ட சிகை அலங்காரம் மற்றும் தாடியுடன் இருப்பார். இது காலா 2018 படத்தில் அவரது தோற்றத்தை நினைவூட்டுகிறது. லோகேஷ் தனது முந்தைய படங்களை போலவே ரஜினிகாந்தின் எதிர்மறை நிழலை வெளிப்படுத்திய
இவர் விரும்புவதாக கூறினார். ரஜினிகாந்தின் கூலி பேட்ச் எண் 5821 எண்ணில் லோகேஷ் தந்தை கூலியாக பணியாற்றிய போது அந்த எண்ணை பயன்படுத்தினார். சத்யராஜ் ராஜசேகர் வேடத்தில் இணைந்தார். 38 ஆண்டுகளுக்கு பிறகு ரஜினிகாந்தோடு மீண்டும் இணைந்தார். அவர்கள் கடைசி ஒத்துழைப்பு மிஸ்டர் பரத். சைமனாக நடிக்கும் நாகார்ஜுனா அக்கினின் லோகேஷின் ஜென் பாணி திரைப்படம் தயாரிப்பை பாராட்டினார். மேலும் அவரது பாத்திரத்தை மிகவும் விடுதலை அளிப்பதாக விவரித்தார். மேலும் ஒரு எதிரியாக நடிப்பதில் அவருக்கு எந்த தயக்கமும் இல்லை என்றும் லோகேஷுடன் 6 அல்லது 7 சந்திப்புகளுக்கு பிறகுதான் இறுதி செய்யப்பட்டதாக கூறினார். மலையாள நடிகர் சோபின் ஹாகிர் தயாள வேடத்தில் தமிழ் திரைப்படத்தில் அறிமுகமானார். இந்த வேடம் முதலில் ஃபகத் பாசிலுக்காகவே இருந்தது என்று லோகேஷ் பின்னர் வெளிப்படுத்தினார். அவர் திட்டமிடல் மோதலாக காரணமாக மறுத்துவிட்டார். உபேந்திரா கலிசுவாக நடிக்கிறார். சத்தியம் 2008 முதல் 16 ஆண்டுகள் இடைவெளிக்கு பிறகு தமிழ் சினிமாவுக்கு திரும்பதை குறிக்கிறது. ரஜினிகாந்த் உபேந்திராவின் பாத்திரத்தை ஒரு சிறப்பு தோற்றமாக விவரித்தார். இனிமேல் என்ற இசை வீடியோவில் லோகேஷுடன் இணைந்து பணியாற்றிய ஸ்ருதிஹாசன் ஜூலை மாதம் ஒரு இன்ஸ்டாகிராம் கதை மூலம் படத்தில் தனது பங்கேற்பை வெளிப்படுத்தினார். பின்னர் அதை அவர் நீக்கிவிட்டார். அவரது பங்கேற்பு அடுத்த மாதம் முறையாக அறிவிக்கப்பட்டது. பின்னர் ஆக்ஷன் தனது கதாபாத்திரமான பிரீத்தி சத்யராஜின் கதாபாத்திரத்தின் மகள் என்று கூறினார். நடிகர்களின் கதாபாத்திரங்களின் பெயர்கள் தயாரிப்பு நிறுவனத்தால் ஆகஸ்ட் 2024 பிற்பகுதியிலிருந்து செப்டம்பர் தொடக்கத்தில் வெளியிடப்பட்ட கேரக்டர் போஸ்டர்கள் மூலம் அறிவிக்கப்பட்டன. ரேபா மோனிகா ஜான் ஹைதராபாத் அட்டவணையில் பங்கேற்றார். இருப்பினும் அவரது ஈடுபாடு டிசம்பர் 2024 ஆரம்பம் வரை உறுதிப்படுத்தப்படவில்லை. விக்ரம் படப்பிடிப்பின் போது கமலஹாசனால் பரிந்துரைக்கப்பட்ட ஜூனியர் எம்ஜிஆர் லோகேஷ் அவருக்கு கூலி படத்தில் ஒரு பாத்திரத்தை வழங்குவதற்கு முன்பு டியோவின் ஒரு பகுதியாக இருக்க முயன்றார். அதற்காக அவர் 23 கிலோகிராம் 51 பவுண்ட் எடையை குறைத்தார். விசாகப்பட்டினம் அட்டவணையில் அவர் சேர்ந்தார். மாவீரர் 2021 படத்தில் மோனிஷா பேசியின் நடிப்பை லோகேஷை கவர்ந்ததை அடுத்து அவர் நடிக்க நியமிக்கப்பட்டார். ஜூன் மாதம் லோகேஷ் காளி வெங்கட் நடிப்பதை உறுதிப்படுத்தினார். படத்தின் விளம்பரம் பொருட்களில் ரிஷிகாந்த் மற்றும் கண்ணா ரவியின் சேர்க்கை உறுதிப்படுத்தப்பட்டது. நடிகை ரஜிதா ராம் இந்த படத்தின் மூலம் தமிழில் அறிமுகமானார். தமிழில் சார்லி மற்றும் திலீபன் ஆகியோர் படத்தின் ட்ரெய்லரில் இருந்ததன் மூலம் நடிகர்களின் ஒரு பகுதியாக இருப்பது உறுதிப்படுத்தப்பட்டது. அக்டோபர் 2024 அமெரிக்கான் ஒரு சிறப்பு தோட்டத்தில் தோன்றுவார் என்று ஆதங்க் படத்திற்கு பிறகு ரஜினிகாந்துடன் மீண்டும் இணைவார் என்று தென்னிந்திய தயாரிப்பில் அறிமுகமாகிறார் என்ற தகவல்கள் வெளிவந்தன. டிசம்பர் படப்பிடிக்கும் போது அவரது இருப்பு இந்த அறிக்கைகள் மேலும் உறுதிப்படுத்தியது. மேலும் ஏப்ரல் 2025 கானின் நடிப்பை உபேந்திரா உறுதிப்படுத்தினார். ரஜினிகாந்த் மீதான தனது அபிமானத்தின் காரணமாக ஸ்கிரிப்டை படிக்காமலேயே இந்த வேடத்தை ஏற்றுக்கொண்டதாக கான் கூறினார். கானின் கதாபாத்திரமான தாகாவின் பெயரை வெளிப்படுத்தும் ஒரு சுவரொட்டி ஜூலை 2025 தொடக்கத்தில் வெளியிடப்பட்டது. படப்பிடிப்பு முதன்மை படப்பிடிப்பு ஆரம்பத்தில் ஜூன் 10, 2024 அன்று தொடங்க திட்டமிடப்பட்டது. ஆனால் 3 தயாரிப்பின் போது ஏற்பட்ட தாமதங்கள் தொடக்க தேதியை தள்ளி வைத்தன. படப்பிடிப்பு இறுதியில் ஜூலை 5 அன்று ஹைதராபாத்தில் உள்ள ராம்ஜோ திரைப்பட நகரத்தில் தொடங்கியது. முதல் அட்டவணை 12 நாட்களுக்கு பிறகு ஜூலை 18 அன்று முடிந்தது. இரண்டாவது அட்டவணை ஆகஸ்ட் மாதம் இறுதியில் ஆந்திராவின் விசாகப்பட்டினத்தில் தொடங்கியது. விசாகப்பட்டினம் மீன்பிடி துறைமுகம் மற்றும் விசாகப்பட்டினம் துறைமுகத்தில் முக்கிய பகுதிகள் பலமாக்கப்பட்டன. செப்டம்பர் 14 அன்று படப்பிடிப்பு இடத்திற்கு அருகில் உள்ள ஒரு கொள்கலன் முனையத்தில் தீ விபத்து ஏற்பட்டது. இது லித்தியம் பேட்டரிகள் கொண்ட சக்கரத்திலிருந்து உருவானது. ஆனால் அந்த சம்பவம் எந்த குழு உறுப்பினர்களுக்கும் காயம் ஏற்படாமல் தீர்க்கப்பட்டது. அடுத்த நாள் நடிகர்கள் மற்றும் குழுவினர் படப்பிடிப்பு தளத்தில் ஓணம் பண்டிகையை கொண்டாடினார். ரஜினிகாந்த் வேட்டையின் 2024 படத்திலிருந்து மனுஷுலோயா பாடலுக்கு குழுவினர் நடனமாடும் காட்சிகள் வெளியிடப்பட்டது.
இந்த கூட்டத்தில் நாகார்ஜுனா இடம்பெறும் ஒரு அதிரடி காட்சி ஆன்லைனில் சந்தித்து கசிந்தது. லோகேஷ் ரசிகர்களை காட்சிகளை பரப்ப வேண்டாம் என்று பகிரங்கமாக கேட்டுக்கொள்ள தோன்றியது. இந்த அட்டவணை அக்டோபர் தொடக்கத்தில் முடிந்தது. ரஜினிகாந்த் செப்டம்பர் 78 அன்று படப்பிடிப்பின் தனது பகுதியை முடித்துவிட்டு தனது பெருநாடியில் ஏற்பட்ட வீக்கத்திற்கு சிகிச்சை பெற சென்னை திரும்பினார். 2 நாட்களுக்கு பிறகு அறுவை சிகிச்சை அல்லாத முறைகள் மூலம் அடையப்பட்டது. ரஜினிகாந்த் ஆரம்பத்தில் அக்டோபர் 16 ஆம் தேதிக்குள் படப்பிடிப்பை மீண்டும் தொடங்குவார் என்று எதிர்பார்க்கப்பட்டாலும் ஒரு வாரம் கழித்து அவர் அவ்வாறு செய்தார். கிட்டத்தட்ட ஒரு மாத காலம் நீடித்த அடுத்தடுத்த அட்டவணை ரஜினிகாந்த் மற்றும் முக்கிய நடிகர்கள் சம்பந்தப்பட்ட பெரிய அளவிலான அதிரடி காட்சிகளில் கவனம் செலுத்தியது. சென்னையில் கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள அத்தியாயிரம் ஸ்டுடியோவில் ஒரு பிரத்யேக செட் கட்டப்பட்டது. சென்னை அட்டவணை முடிந்ததும் முக்கிய காட்சிகளுக்காக யூனிட் ஜெய்ப்பூருக்கு மாற்றப்பட்டது. டிசம்பர் 10ஆம் தேதி படப்பிடிப்பு தொடங்கி ரஜினிகாந்த், உபேந்திரா மற்றும் கான் ஆகியோர் பங்கேற்றனர். இந்த நீளத்தின் போது ஒரு கை சண்டை காட்சி படமாக்கப்பட்டது. பின்னர் கான் படத்தின் அதிரடி காட்சிகளில் ஒரு தனித்துவமான தருணம் என்று விவரித்தார். ஜெய்ப்பூரில் படப்பிடிப்பு ஜனவரி 2025 தொடக்கத்தில் முடிந்தது. அதன் நேரத்தில் படத்தின் 70% நிறைவடைந்ததாக ரஜினிகாந்த் உறுதிப்படுத்தினார். ஜனவரி மாதம் நடுப்பகுதியில் தயாரிப்பு அட்டவணைக்காக பங்காரிக்கு மாற்றப்பட்டது. ஒரு ஜனவரி 13 முதல் 28 வரை நடைபெற்ற திட்டமிடப்பட்டது. திட்டமிட்டபடி அட்டவணை ஜனவரி 28, 2025 அன்று முடிந்தது. இதைத் தொடர்ந்து முதன்மை புகைப்படத்தின் இறுதி கட்டத்திற்காக குழு சென்னை திரும்பியது. பிப்ரவரி 9ஆம் தேதி சென்னை சர்வதேச விமான நிலையத்தில் ரஜினிகாந்த் மற்றும் பல துணை நடிகர்கள் இடம்பெறும் முக்கிய காட்சிகளை லோகேஷ் இயக்கினார். ஐடே பாடல் வரிசை பிப்ரவரி மாதம் இறுதியில் படமாக்கப்பட்டது. இது கடைசி முக்கிய தொகுதிகளில் ஒன்றாகும். இறுதி அட்டவணை ஏற்பாடுகள் விசாகப்பட்டினம் மற்றும் ஐதராபாத்திற்கு திரும்பின. ரஜினிகாந்த் மார்ச் 10ஆம் தேதிக்குள் தனது பகுதிகளை முடித்துவிட்டு ஜெயிலர் 2 பணிபுரிய தொடங்கினார். முதன்மை புகைப்படம் மார்ச் 14ஆம் தேதிக்குள் முடிந்தது. தயாரிப்புக்கு பிந்தைய பணிகள். லோகேஷுடன் அடிக்கடி இணைந்து பணியாற்றும் எடிட்டர் புளோமின் ராஜ் படத்தை திருத்தியுள்ளார். காட்சி விளைவுகளை மகுடா விஎஃப்எக்ஸ் வழங்கியது. கூலியின் இறுதி ஒளி கலவை ஆகஸ்ட் 10ஆம் தேதி 2025 அன்று நிறைவடைந்தது. இசை. மாஸ்டர் விக்ரம் மற்றும் லியோ படங்களுக்கு பிறகு லோகேஷுடன் 4வது முறையாக இணைந்து அனிருத் ரவிச்சந்தர் இசையமைத்துள்ளார். பேட்டை, தர்பார் 2020ஆம் ஆண்டு, ஜெயிலர் மற்றும் வேட்டையன் படங்களுக்கு பிறகு ரஜினிகாந்துடன் 5வது முறையாக இணைந்து பணியாற்றியிருக்கிறார். ஆடியோ உரிமைகளை சன் பிக்சர்ஸின் சொந்த நிறுவனம் வாங்கியது. முதல் தனிப்பாடலான சிகிடு ஜூன் 25 2025ஆம் ஆண்டு வெளியிடப்பட்டது. இரண்டாவது தனிப்பாடலான மோனிகா ஜூலை 11 அன்று வெளியிடப்பட்டது. மூன்றாவது தனிப்பாடலான பவர் ஹவுஸ் ஜூலை 22 அன்று வெளியிடப்பட்டது. ஆல்பத்தின் மீதமுள்ள பாடல்களை வெளியிடும் ஆடியோ வெளியீடு ஆகஸ்ட் 2 அன்று சென்னையில் உள்ள நேரு ஸ்டேடியத்தில் நடைபெற்றது. சந்தைப்படுத்தல். ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் மார்ச் 28ஆம் தேதி 2024ஆம் அன்று எந்த முன் அறிவிப்பும் இல்லாமல் வெளியிடப்பட்டது. மேலும் டீசர் ட்ரெய்லர் ஏப்ரல் 22ஆம் தேதி அன்று வெளியிடப்படும் என்பது கோடிப்படத்தக்கது. டீசர் ட்ரெய்லர் படத்தின் தலைப்பை வெளியிட்டது. முள்ளும் மலரும் 1978, மன்னன் 1992 மற்றும் உழைப்பாளி 1993 ஆகிய படங்களில் கூலி வேடங்கள் ரஜினிகாந்த் சின்னமாக வேடங்களுக்கு இந்த டீசர் மரியாதை செலுத்தியதாகும். NDTV இன் ஆர்த்திகா குப்தா குறிப்பிட்டார். அதே நேரத்தில் OTT பிளே இன் மனோஜ்குமார் ரஜினிகாந்த் திரைப்படவியல் இருந்து ஈஸ்டர் முட்டைகளை பயன்படுத்துவதை குறிப்பிட்டார். இதில் ரஜினிகாந்த் நினைத்தாலே இனிக்கும் 1979 படத்தின் சம்போ சிவ சம்போ பாடலை பாடினார். மேலும் பிரபலமான உரையாடலான
அப்பாவும் தாத்தாவும் ரங்கா 1982 பாடலில் மேற்கூறிய பாடலின் வரிகளை அடிப்படை கொண்டது. டைட்டில் டீசர் முடிவில் ரஜினிகாந்த் எங்க ஊர் பாட்டுக்காரன் 1987 படத்தின் சண்பகமே பாடலின் டியூனை விசில் அடிக்கிறார். லோகேஷின் விளம்பர ஸ்டில்களை சன் பிக்சர்ஸ் வெளியிட்டது. ஆசானியின் முதல் பார்வை புகைப்படம் குறிப்பாக சாதகமான வரவேற்பை பெற்றது. ஜூலை 2025 மோனிகா பாடல் வெளியிடப்பட்ட பிறகு ஹைடெக் நிகழ்த்திய இசை வீடியோவின் ஸ்டெப் விரைவாக வைரலாகி சமூக ஊடகங்களில் பரபரப்பை ஏற்படுத்தியது. படத்தின் எதிர்பார்ப்பை அதிகரித்தது. பலர் தங்கள் சொந்த நடன நிகழ்ச்சிகளை பாடலுக்கு பதிவு செய்து இந்த வீடியோக்களை சமூக ஊடக தளங்களில் பகிர்ந்து கொள்வதன் மூலம் நடன ஸ்டெப்பை மீண்டும் உருவாக்கினார். இந்தியாவில் அமேசான் அனுப்பிய தொகுப்புகள் கூலியின் அதிகாரப்பூர்வ சுவரொட்டிகளால் மூடப்பட்டிருந்தன. இது அவ்வாறு செய்த முதல் இந்திய படமாகும். படத்தின் ட்ரெய்லர் ஆகஸ்ட் 2, 2025 வெளியிடப்பட்டது. ட்ரெய்லர் வெளியான பிறகு 1983 கூலி என்ற பெயரில் வெளியான ஒரு தெளிவற்ற மலையாள திரைப்படம் குறித்து மீண்டும் விவாதம் நடந்ததாகவும் அது வெற்றி பெறவில்லை என்றும் இந்தியா டிவி குறிப்பிட்டது. அதே நேரத்தில் போஸ்ட் ட்ரெய்லர் உயர மின்னழுத்தம் நாடகம் ஸ்டைலில் செய்யப்பட்டு குழப்பம் விசில் அடிக்க தகுந்த வசனங்கள், ரஜினிகாந்தின் துணிச்சல் பாவனை, நாகார்ஜுனாவின் முதுகெலும்பை சிலிர்க்க வைக்கும் வில்லத்தனமான செயல், அமெரிக்கானின் ஸ்டைலான மற்றும் புத்தகம் புதிய அவதாரம் மற்றும் ஆத்திரம் கிளர்ச்சி மற்றும் மீட்பின் ஒரு உள்ளார்ந்த நீரோட்டம் ஆகியவற்றை வகைப்படுத்தப்பட்டதாக எழுதியது. ட்ரெய்லரின் வெளியீட்டு தேதியை வெளிப்படுத்தும் தனித்தனி சுவரொட்டிகள் அசல் தன்மை இல்லாததால் நெட்டிசன்களால் விமர்சிக்கப்பட்டன. ஒரு சுவரொட்டி அமெரிக்க படங்களான கிளாஸ் 2019, மேடம் வெப் 2024 ஆகியவற்றால் அதன் முன்னணி கதாபாத்திரங்களை துண்டான கண்ணாடி துண்டுகளில் காட்டியதற்காக ஒப்பிடப்பட்டது. மற்றொன்று ஃபேபிள் மூன் 2023 உடன் ஒப்பிடப்பட்டது. நாடகம் சார்ந்த இந்தியாவின் சுதந்திர தினத்திற்கு ஒரு நாள் முன்பு ஆகஸ்ட் 14, 2025 அன்று கூலி திரையரங்களில் வெளியிடப்பட்டது. மேலும் இந்தி திரைப்படம் வார் 2 உடன் மோதியது. அசல் மொழி தமிழ் மொழியை தவிர தெலுங்கு, இந்தி மற்றும் கன்னட மொழியில் டப்பிங் பதிப்புகளுடன் படம் வெளியிடப்பட்டது. கூலியின் இந்தி பதிப்பு ஆரம்பத்தில் மஜதூர் மொழிபெயர்ப்பு தொழிலாளி 1983 இந்தி திரைப்படமான கூலி மற்றும் இதே போன்ற தலைப்பு கொண்ட பிற படங்களுடன் குழப்பத்தை தவிர்ப்பதற்காக இது என்று பத்திரிகையாளர்கள் நம்பினார். இருப்பினும் தலைப்பு சில ரசிகர்கள் மற்றும் நெட்டிசன்களிடமிருந்து விமர்சனங்களை பெற்றதும் இதன் விளைவாக இந்தி பதிப்பு கூலி தி பவர் ஹவுஸ் மறுபெயரிடப்பட்டது. ஒரே நாளில் பல ஜாமக்ஸ் வெளியீடுகளை ஜாமக்ஸ் கார்ப்பரேஷன் வழக்கமாக தடை செய்தாலும் வார் 2 தயாரிப்புகளான யாஷ் ராஜ் பிலிம்ஸ் அவர்களும் ஏற்கனவே ஒரு ஒப்பந்தத்தை கையெழுத்தின் நிலையில் சன் பிக்சர்ஸ் கூலி வந்த வடிவத்தில் வெளியிடப்படும் என்று அறிவித்தது. விரைவில் அவர்கள் ஜாமக்ஸ் கார்ப்பரேஷனுடன் ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்திடாதால் வழிகாட்டுதல்களை மீறியதாக தெரிவிக்கப்பட்டது. கூலியின் ஒரு விநியோகஸ்தரான பிரேதிங்கிரா சினிமாஸ் யாஷ் ராஜ் பிலிம்ஸ் ஜாமக்ஸ் ஒப்பந்தம் காரணமாக படம் அந்த வடிவத்தில் எங்கும் வெளியிடப்படாது என்று பின்னர் அறிவித்தது. இது டிபாக்ஸ் மற்றும் 4DX வடிவங்களிலும் வெளியிட திட்டமிடப்பட்டது. ஆனால் இவை பின்னர் வார் 2 உடனான பிரத்யேக ஒப்பந்தங்கள் காரணமாக ரத்து செய்யப்பட்டன. சான்றிதழ் கூலி திரைப்படம் மத்திய திரைப்பட சான்றிதழ் வாரியத்திடமிருந்து CBFSC AA சான்றிதழை பெரியவர்களுக்கு மட்டும் பெற்றது. இது சிவா 1989 பிறகு ரஜினிகாந்த் நடித்த முதல் படம் என்ற பெருமையும் லோகேஷின் முதல் A சான்றிதழை பெற்ற படமாக அமைந்தது. இந்த படம் ஆரம்பத்தில் இந்தியாவில் அந்த சான்றிதழ் மற்றும் 1967 நிமிடம் இயக்க நேரத்துடன்
வேறு வெட்டப்படாமல் வெளியிடப்பட்டாலும் இந்த பின்னர் இந்த திரைப்படம் தயாரிப்பாளர்கள் இறுதி வெட்டில் 25 வினாடி கிராபிக்ஸ் அட்டையை சேர்த்து வழக்கமான ரஜினிகாந்த் தலைப்பை அட்டைக்கு பிறகு படத்தில் நடிக்கும் ரஜினிகாந்தின் 50வது ஆண்டு விழாவிற்கு மரியாதை செலுத்தி அதை மீண்டும் சிபிஎஃப்சியிடம் சமர்ப்பித்தனர். இந்த முறை அவர்கள் காட்சி மற்றும் கேட்கக்கூடிய மாற்றங்களை செய்தனர். ஆனால் நீள குறைப்பு எதுவும் இல்லை. இறுதி இயக்க நேரத்தை 170.27 நிமிடங்களாக மாற்றினார். சிங்கப்பூரில் இந்த படம் NC-16 மதிப்பீட்டு பெற்றது. 16 வயது மற்றும் அதற்கு மேற்பட்ட பார்வையாளர்களுக்கு மட்டும் படுத்தப்பட்டது. இந்தியாவில் இந்த படத்தின் சான்றிதழ் ஆய்வுக்கு உட்பட்டது. திரைப்பட தயாரிப்பாளர் எல் குமார் கூலியை பார்த்த பிறகு வன்முறையுடன் கூடிய மற்ற படங்கள் இருந்தன. ஆனால் சான்றிதழ் பெறவில்லை என்பதால் இது முறையற்ற சான்றிதழ் பெற்றதாக உணர்ந்தனர். வர்த்தக ஆய்வாளர்கள் மற்றும் பார்வையாளர்களும் படத்தை பார்த்த பிறகு சான்றிதழை கேள்வி எழுப்பினர். இது புதிய சிபிஎஃப்சி விதிகளின் காரணமாக இருக்கலாம் என்று உணர்ந்தனர். அதைத் தொடர்ந்து சன் பிக்சர்ஸ் தாய் நிறுவனமான சன் டிவி நெட்வொர்க் அதற்கு பதிலாக UBA சான்றிதழ் பெற்றோர் ஒரு வழிகாதல் பெறக்கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தை மேல்முறையீடு செய்து படம் வன்முறையை கொண்டாடுகிறது என்பதால் சிபிஎஃப்சிஏ சான்றிதழ் வழங்கியதன் மூலம் தங்களை அதிர்ச்சி உள்ளாக்கியதாக அவர்கள் குற்றம் சாட்டினர். ஆனால் இந்த படத்திற்கான முன்பதிவுகள் ஏற்கனவே உலகளவில் திறக்கப்பட்டதால் சன் டிவி நெட்வொர்க்குகளால் இதை எதிர்த்து போராட முடியவில்லை. மேலும் படத்திற்கு வெளியீட்டுக்கு பிறகு இன்னும் சான்றிதழ் வழங்கப்படலாம் என்று நம்பினார். தயாரிப்பாளர்கள் வெட்டுக்களை செய்ய மறுத்து சான்றிதழை ஏற்றுக்கொண்டதாகவும் சிபிஎஃப்சி பதிலளித்து இருப்பினும் பரிந்துரைக்கப்பட்ட வெட்டுக்கள் செய்யப்பட்டிருந்ததால் அவர்களுக்கு UBA வழங்கப்பட்டிருக்கலாம். ஆகஸ்ட் 25 அன்று படத்திற்கு மதிப்பீடு பெற்ற சான்றிதழ் வழங்கும் முடிவை சிபிஎஃப்சி ஆதரித்தது. ஒரு சிபிஎஃப்சி அதிகாரி மற்றும் 4 வெளி நிபுணர்களை உள்ளடக்கிய ஆய்வுக்குழு மறு ஆய்வுக்குழு படத்தின் வன்முறைய காட்சிகள் பெரியவர்களுக்கு மட்டுமே பொருத்தமானவை என்று ஒருமனதாக ஒப்புக்கொண்டதாகவும் எனவே மதிப்பீடு வழங்கப்பட்டதாகவும் கூறியது. விமர்சன ரீதியான பதிலுங்க. கூலி விமர்சகர்களிடமிருந்து கலவையான நேர்மறையான விமர்சனங்களை பெற்றது. இந்தியா டிவியின் ஹியூமன்சி இதுவரை 3.5/5 நட்சத்திரங்கள் வழங்கினாருங்க. மேலும் தனது அதிரடி படங்களுக்கு பிரபலமான லோகேஷ் கனகராஜ் இந்த படத்தின் நட்சத்திர நடிகர்கள் கதை மற்றும் வசனங்களால் மீண்டும் பார்வையாளர்களை கவர்ந்துள்ளாருங்க என்று எழுதினாருங்க. டெக்கான் ஆல்டின் விஸ்வநாத் 3.5/5 நட்சத்திரங்கள் வழங்கினாருங்க. மேலும் கூலியை இரத்த கலரியாகவும் கொடூரமாகவும் மாற்றுவதன் மூலம் லோகேஷ் கனகராஜ் வில்லத்தனத்தையும் வன்முறையும் அதன் முழு மிருகத்தனமான வடிவத்திற்கு உயர்த்தி உள்ளாருங்க. ரஜினிகாந்த் தனது ரசிகர்களை மகிழ்விக்கும் பாத்திரத்தில் வாழ்ந்து நடக்கும்போது மற்றவர்கள் அவரது கவர்ச்சியையும் திரை இருப்பையும் உயர்த்த 2வது பாத்திரமாக நடிக்கிறார்கள் என்று எழுதினார். பிலிம்ஃபேரின் ரஞ்சித் குப்தா 3.5/5 நட்சத்திரங்கள் வழங்கினாருங்க. மேலும் கூலி உண்மையில் குளிர்ச்சியான ஒரு பாக்கெட் பிரபஞ்சத்தை உருவாக்கிறார் மற்றும் எலனுடன் ரசிகர் சேவையை இருக்கிறார். நீங்கள் இதுவரை பார்த்ததிலேயே சிறந்த நாடக கதை இதுவல்ல, ஆனால் திரையில் வெளியிடப்படும் தருணங்கள் உண்மையிலேயே பொழுதுபோக்கு. தி டைம்ஸ் ஆஃப் இந்தியாவின் ஸ்ரீதேவி 3.5/5 நட்சத்திரங்களை வழங்கினார். சமீபத்திய ஆண்டுகளில் ரஜினிகாந்த் மிகவும் மின்னட்ட படங்களில் ஒன்றாக கூலி வெளிப்படுகிறது. அவரது முந்தைய படங்களை முழுமையான ஆற்றிலும் பாணியிலும் மிஞ்சுகிறது என்று எழுதினார். பாலின் ஆங்காம் 3.5 நட்சத்திரங்கள் வழங்கிய ஒட்டுமொத்தமாக கூலில் ஏராளமான வெகுஜன தருணங்களும் ரஜினிகாந்த் கவர்ச்சியும் உள்ளன. இருப்பினும் சில இடங்களில் உற்சாகமாக மற்ற எழுத்து தடையாக செயல்படுகிறது என்று எழுதினார். இந்தியன் எக்ஸ்பிரஸின் அர்ஜுன் மேனன் 2.5/5 நட்சத்திரங்கள் வழங்கிய கூலி ஒரு ரஜினிகாந்த் படமாக இருப்பது போலவே
ஒரு இமேஜ் மேக்கராக மிகவும் புகழ்பெற்ற இளம் இயக்குனரின் பலவீனமான தூண்டுதல்கள் காட்சிப்படுத்துதலாகும் என்று என்று எழுதினார். NDTVயின் சாய்பால் சட்டர்ஜி 3.5 நட்சத்திரங்கள் வழங்கினார்கள். இது ரஜினிகாந்த் நட்சத்திரம் மற்றும் தேவா கதாபாத்திரம்தான் காட்சிகளை உருவாக்கிறது என்று எழுதினார். இந்துஸ்தான் டைம்ஸ் அபிமன்யு மாத்தூர் 2.5 நட்சத்திரங்கள் வழங்கினார். மேலும் லோகேஷ் கனகராஜ் மற்றும் ரஜினிகாந்த் கலவை ஒரு பொழுதுபோக்கு ஆனால் சீரற்ற படத்தை அளிக்கிறது, அது இன்னும் அதிகமாக இருந்திருக்கலாம் என்று எழுதினார். OTT பிளேயின் அனுஷ்ரா சுந்தர் 2.5 நட்சத்திரம் வழங்கினார்கள். மேலும் சில சுவாரஸ்யமான எழுத்து பகுதிகளை தவிர கூலிக்கு ஒரு முரண்பாடான கதை மற்றும் உங்களை ரசிக்க வைக்கும் மிக குறைந்த அண்டர்லின் வேகம் கிடைக்கிறது என்று எழுதினார். சினிமா எக்ஸ்பிரஸின் அவினாஷி ராமச்சந்திரன் 2.5 நட்சத்திரங்களை வழங்கினார். மேலும் மீண்டும் ஒரு முறை இந்த ஊதக்குழல் குளிர் சிகிச்சை ஊழியின் அழிவை நிரூபிக்கிறது. இது ஒரு அதிரடி நாடகமாகவும் தீவிரமாகவும் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டுமென்றால் அதிக உணர்ச்சி செய்யப்பட வேண்டியிருந்தது. துரதிருஷ்டவசமாக அடுத்த படங்க ஜெயிலருங்க. அந்த படத்தோட இயக்குனர் நெல்சன் திலீப் குமாருங்க. கதை எழுதியவர் நெல்சன் திலீப் குமாருங்க. தயாரித்தவர் கலாதிமாருங்க. இதில் யார் யார் நடிச்சுக்கிறாங்க? ரஜினிகாந்த், விநாயகன், ரம்யா கிருஷ்ணன், வசந்த ரவிங்க. இந்த படத்துடைய ஒரு ஒளிப்பதிவை விஜய் கார்த்திக் கண்ணனுங்க. திருத்தியவர் R நிர்மலுங்க. இசையமைத்தவர் அனிருத் ரவிச்சந்திரங்க. தயாரிப்பு சன் பிக்சர்ஸுங்க. வெளியீட்டு இது ஆகஸ்ட் 10 2023 வெளிவந்திருக்குங்க. இந்தியாங்க மொழி தமிழ் மொழிங்க. பட்ஜெட் வந்து 200 220 கோடிங்க. மொத்தம் வசூல் சாதனை 605 650 கோடிங்க. மேலும் 2 ஆனந்த் விகடன் சினிமா விருதுகள், சிறந்த திரைப்படம் உட்பட 2 IIFA உற்சவம் விருதுகள் மற்றும் நெல்சனுக்கான சிறந்த திரைப்படம் மற்றும் சிறந்த இயக்குனர் உட்பட 2 தென்னிந்திய சர்வதேச திரைப்படம் விருதுகளை வென்றது. இவை அனைத்தும் தமிழ் கலையில் உள்ளன. அதன் தொடர்ச்சி ஜெயிலர் தயாரிப்பில் உள்ளது. கதைகளமுக. புலி முத்துவேல் பாண்டியன் தனது குடும்பத்துடன் தமிழ்நாட்டில் வசிக்கிறாருங்க. முத்துவேலின் மகன் ACP அர்ஜுன் அரக்கோணத்தில் உள்ள தனது செயல்பாடு தளத்திலிருந்து செயல்படும் ஒரு விசித்திரமான கும்பல் வர்மனை விசாரித்து வருகிறாருங்க. அவர் கடவுள்களின் சிலைகளை கடத்தி வெளிநாடுகளுக்கு வாங்குபவர்களுக்கு விற்கிறாருங்க. அர்ஜுன் வர்மனின் உதவியாளர் சீனுவை எதிர்கொண்டு வர்மனின் இருப்பிடம் குறித்து அவரிடம் கோருகிறாருங்க. வர்மனை பிடிக்க நெருங்கி வருகையில் அர்ஜுன் திடீரென்று காணாமல் போகிறார். மேலும் காவல்துறை வேலையின் மனநலத்து காரணமாக அவர் தற்கொலை செய்து கொண்டிருக்கலாம் என்ற செய்தியை பரப்பி இதை மறைக்கிறது. தனது மகனின் இழப்பு குறித்து துக்கமடைந்த தன்னை நேர்மையானவராகவும் அச்சமற்றவராகவும் வளர்த்ததுக்காக தன்னை தானே குற்றம் சாட்டி கொள்ளும் முத்துவேல் சீனுவை துரத்து சென்று கொலை செய்து உள்ளூர் டாக்ஸி ஓட்டுநர் விமலை உதவி செய்ய கட்டாயப்படுத்தி உடலை அப்புறப்படுத்துகிறாருங்க. பழிவாங்கும் விதமாக வர்மனின் ஆக்கள் முத்துவேலின் பேரன் ரித்விகை கொல்ல முயற்சிக்கின்றனர். ஆனால் முத்துவேல் அவரை காப்பாற்றுகிறார். வர்மனையும் அவரது குடும்பத்தினரையும் தனியாக விட்டுவிடுமாறு முத்துவேல் சமாதானப்படுத்த முயற்சிக்கிறார். இருப்பினும் வர்மன் அவரது பேச்சை கேட்கவில்லை. கோபமடைந்த அவர் மீண்டும் போராட முடிவு செய்கிறார். முதலில் முத்துவேல் தனது குடும்பத்திற்கு அடைக்கலம் தருமாறு மனநல மருத்துவர் S தண்டபாணியை மிரட்டுகிறார். பின்னர் அவர் மண்டியாவில் வசிக்கும் சீர்திருத்த குற்றவாளியான நரசிம்மை சந்திக்கிறார். அவருக்கு 4 ஷார்ப் ஷீட்டர்களை கடன் கொடுக்கிறார். நரசிம்மரின் ஆட்சிகளில் உதவியுடன் முத்துவேல்
கடத்தப்பட்ட வர்மனின் சிலைகளை திருடி அவற்றை பயன்படுத்தி வர்மனை மிரட்டி அவமானப்படுத்துகிறார். வர்மன் தனது குடும்பத்தை கொல்ல தயாராக இருக்கிறான். வர்மன் தனது 3 ஆட்களை கொன்று பழி வாங்குகிறார். மேலும் காமதேவ் என்ற பிகாரி கும்பலை நியமித்த முத்துவேலையும் அவரது குடும்பத்தினரையும் கொல்ல ஆட்களை அனுப்புகிறார். இருப்பினும் முத்துவேல் மற்றும் நரசிம்மரின் ஆட்கள் அவர்களை முடிக்கிறார்கள். அவரது குடும்பத்தினர் பயத்தில் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். வர்மனின் இலக்கு முத்துவேல் என்பதை கண்டுபிடித்ததும் காம்தேவ் அவருக்கு முத்துவேல் அன்பு தீகார் சிறைச்சாலையின் இரக்கமற்ற மற்றும் கவர்ச்சிகரமான சிறை காவலராக இருந்ததை இருந்தார். அவர் குற்றவாளிகளை கடுமையாக ஒழுங்குபடுத்தினார். ஆனால் அவர்களை சீர்திருத்தம் உதவினார். இதனால் காமதேவ் உட்பட கூட்டாளிகளின் ஒரு பெரிய வலையமைப்பை பெற்றார் என்பதை வெளிப்படுத்துகிறார். முத்துவேல் மற்றொரு முன்னாள் குற்றவாளியின் சிகந்தா சிங் அனுப்பிய 100 பேருடன் வர்மனையும் தனது தளத்தில் சுற்றி வளைக்கிறார். ஆனால் வர்மன் அர்ஜுன் இன்னும் உயிருடன் இருப்பதை வெளிப்படுத்தி அவரை கொலை செய்வதாக மிரட்டுகிறார். இருவரும் இறுதியில் சமரசம் செய்து கொள்கிறார்கள். மங்களகிரியில் உள்ள ஒரு கோவிலில் தற்போது பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ள பிரபலமான பழங்கால கிரீடத்தை மீட்டெடுப்பதற்கு ஈடாக வர்மன் அர்ஜுனை விடுவிப்பார். பழைய யோசனைகளுடன் முத்துவேல் கிரீடத்தை கொண்டு வர ஒப்புக்கொள்கிறார். வர்மன் தன் ஆட்களில் இருவர் 24/7 ஹைதராபாத்திற்கு தன்னுடன் உளவலையாக அனுப்பப்பட்டு வேண்டும் என்ற நிபந்தனையை விதிக்கிறார். அதற்கு அவர் ஒப்புக்கொள்கிறார். முத்துவேல் ஒரு கோயில் அரங்காவலரான நடிகர் பிளாஸ் மோகன் இணைத்து ஒரு கொள்கையை திட்டமிடுகிறார். அங்கு அவர்கள் கிரீடத்தை வைத்திருக்கிறார். பல்வேறு ஏமாற்றங்களுக்கு பிறகு மும்பையில் மேத்யூ என்ற கடத்தல்காரின் உதவியுடன் முத்துவேல் இறுதியில் கிரீடத்தை கைப்பற்றி கொலைக்காக அனுப்பப்பட்ட வர்மனின் ஆட்கள் மூலம் வர்மனுக்கு அனுப்புகிறார். வர்மனின் நடவடிக்கைகளில் தலையிட விரும்பும் ஒரு ஊழல் நிறைந்த போலீஸ் அதிகாரியாகவும் பணத்திற்காக தனது தந்தையை கொல்ல தயாராகவும் இருக்கும் அர்ஜுனை வர்மன் விடுவிக்கிறார். இருப்பினும் கிரீடம் போலியானது ஒரு ரகசிய கேமராவை மறைக்கிறது. அதன் மூலம் முத்துவேல் அவர்களின் முழு உரையாடலை பார்க்கிறார். வர்மன் கிரீடம் போலியானது என்பதை கண்டுபிடித்து கோபமடைந்த காட்டி கொடுக்கப்பட்டதாக உணர்ந்த கொள்ளைக்காக முத்துவேலுடன் அனுப்பப்பட்ட தனது 2 ஆட்களை கொன்று அர்ஜுனை கொல்ல முயற்சிக்கிறார். ஆனால் அர்ஜுன் எதிர்பார்த்த போராட முடிகிறது. முத்துவேல் காம்தேவ், விமல் மற்றும் அவரது கூட்டாளிகளுடன் வர்மனின் மறைவிடத்தை தாக்குகிறார். வர்மனின் ஆட்களை கொன்ற வர்மனை கொள்கிறார். அதே நேரத்தில் நரசிம்மா முத்துவேலின் குடும்பத்தை பாதுகாக்கிறார். மேத்யூ வர்மனின் கடத்தல் நடவடிக்கைகளை அளிக்கிறார். பின்னர் முத்துவேல் அர்ஜுனை சரணடைய சொல்கிறார். ஆனால் அர்ஜுன் மறுத்து அவரை கொலை முயற்சிக்கிறார். முத்துவேல் சமக்கினையில் நரசிம்மரின் ஆட்கள் அர்ஜுனை சுட்டு கொள்கிறார்கள். அதே நேரத்தில் முத்துவேல் அர்ஜுனின் பல்லை கொண்ட சங்கிலியை தூக்கி எறிந்து விட்டு மரியாதையுடன் நடந்து செல்கிறார். நடிகர்கள் புலி டிஎஸ்பியாக ரஜினிகாந்த், ஓய்வு பெற்ற ஜெயிலர் முத்துவேல் பாண்டியன் ஐபிஎஸ், வர்மனாக விநாயகன் ஒரு விசித்திரமான சிலை கடத்தல்காரன். முத்துவேலின் மனைவி விஜி பாண்டியனாக ரம்யா கிருஷ்ணன், முத்துவேலின் மகன் அர்ஜுன் பாண்டியன் ஐபிஎஸ் ஏசிபியாக வசந்த ரவி, பிளாஸ் மகனாக சுனில், யோகி பாபு விமல் ஒரு டாக்ஸி டிரைவர், தேவ்நாத் நரசிம்மாவின் கைக்கூலியாக ஜாபர் சாதிக், பன்னீர் வேடத்தில் ஜி மாரிமுத்து, டாக்டர் எஸ் தண்டபாணியாக விடிவி கணேஷ், திவ்யா நாதனாக ரெடின் கிங்ஸி, பாகனரா பாலுவாக சுனில் ரெட்டி, ஸ்வேதா பாண்டியன் அர்ஜுனின் மனைவி மற்றும் முத்துவேலின் மருமகளாக மிர்னா மேனன், ரித் பாண்டியனாக ரித்விக் அர்ஜுன் மகன் மற்றும் முத்துவேலின் பேரன்,
தன்ராஜ் வர்மனுக்கு பக்கபலமாக RS சீனுவாக சரவணன், ஜி கனகலட்சுமியாக அறந்தாங்கி நிஷா, மகாநிதி சங்கர் போலீஸ் கான்ஸ்டபிளாக, ராஜாராவ் ஆக பதம் வேணும் குமார், ரவி வெங்கட்ராமன் சஞ்சுவாக கராத்தே கார்த்திக், நரசிம்மரின் உதவியாளராக சகுனன், பஞ்சுவாக பில்லி முரளி, சீனுவின் மசாஜ் செய்யபவராக பாவில்மணி, வர்மனின் உதவியாளராக சூரஜ் பாப்ஸ், வர்மனின் உதவியாளராக நடன கலைஞர் ரமேஷ், மேத்யூவாக மோகன்லால், நரசிம்மராக சிவராஜ்குமார், காம்தேவ் வேடத்தில் ஜாக்கி ஷெராஃப், காமன் ஆக தமனா பாட்டியா, ஜாஃபராக கிஷோர், ஸ்ரீகாந்த சிங்காக மகரந்த தேஷ்பாண்டே, காவலா பாடலில் ஜானி மாஸ்டர், பால் சிங்காக நகேந்திர பாபு முத்துவேலின் முன்னாள் சகா, சிபிஐ அதிகாரியாக உத்திய மகேஷ். தயாரிப்பு 2019 ஆண்டின் பிற்பகுதியில் மாஸ்டர் 2021 படப்பிடிக்கும் போது யோகி கனகராஜ் சென்னையில் உள்ள ரஜினிகாந்தை அவரது இல்லத்தில் சந்தித்து சாத்தியமான ஒத்துழைப்பு குறித்து விவாதித்ததாக கூறப்படுகிறது. ரஜினிகாந்தின் 169 படமாக உருவாக்கும் இந்த திட்டத்தை கமலஹாசனின் ராஜ் கமல் பிலிம்ஸ் இன்டர்நேஷனல் தயாரிக்கும் என்று கூறப்படுகிறது. ரஜினிகாந்தின் உறுதிமொழிகள் படத்தின் வெளியீட்டை தாமதப்படுத்தியதாக கூறப்படுகிறது. மேலும் லோகேஷ் விக்ரம் 2021 படத்தில் ஹாசனுடனும் இணைந்து பணியாற்ற முடிவு செய்தார். டிசம்பர் 2021 நெல்சன் திலீப்குமார் பீஸ்ட் 2022 படத்திற்கான தனது ஒப்பந்தங்களை முடித்த பிறகு ரஜினிகாந்தின் 169 படத்தை தனது முன்னணி வேடத்தில் இயக்குவதாக அறிவிக்கப்பட்டது. பிப்ரவரி 2022 தி டைம் ஆஃப் இந்தியா ஒரு கட்டுரை நடிகர் தனது அடுத்த படத்தை இறுதி செய்யவில்லை என்றும் நெல்சனுடனான திட்டம் தவறானது என்று கூறப்பட்டது என்று செய்தி வெளியிடப்பட்டது. இருப்பினும் பிப்ரவரி 10 2022 ஆண்டு அன்று சென்ட் பிக்சர்ஸ் அந்த திட்டத்தை தலைவர் 169 என்ற தலைப்பில் அதிகாரப்பூர்வமாக அறிவித்தது. இது ரஜினிகாந்துடன் நெல்சனின் முதல் ஒத்துழைப்பை குறிக்கிறது. இந்த திட்டம் 5 முதல் 6 மாதங்களுக்கு பல்வேறு இடங்களில் படமாக்க திட்டமிடப்பட்டது. எழுத்துக்காக அவர் விமர்சிக்கப்பட்டதால் அவர் திட்டத்திலிருந்து நீக்கப்பட்டு வேறொரு இயக்குனர் மாற்றப்படுவார் என்ற ஊகங்கள் எழுந்தன. இருப்பினும் தயாரிப்பாளர்கள் வதந்திகளை நிராகரித்து நெல்சனின் ஈடுபாட்டை மீண்டும் உறுதிப்படுத்தினர். படத்தின் அதிகாரப்பூர்வ தலைப்பை ஜெயிலர் ஜூன் 17 2022 ஆண்டு அறிவிக்கப்பட்டது. வெளியீட்டிற்கு முன்பாக ரஜினிகாந்தின் 110 கோடி சம்பளத்தை பெற்றார். முன் தயாரிப்பு நெல்சன் ஏப்ரல் 2022 படத்தின் ஸ்கிரிப்டை எழுதத் தொடங்கினார் மற்றும் 2 மாதங்களுக்குள் முதல் பாதியை எழுதி முடித்தார். KS ரவிக்குமார் நெல்சனுக்கு ஸ்கிரிப்டை எழுதுவதில் உதவுவதாக கூறப்பட்டாலும் சுப்புரெட்டி நெல்சனை மட்டுமே எழுத்தாளர் என்று வெளிப்படுகிறது. அந்த அறிக்கைகளை நிராகரித்து ஃபிலிம் கம்பெனியான டைரக்டர் ஹட்டா 2023 வட்ட மேசையில் பேசிய நெல்சன், பெரும்பாலான தொழில்துறையினர் இந்த யோசனையை மறுத்ததால் ரஜினிகாந்த் தனது வயதில் நடிப்பதை மக்கள் ஏற்றுக்கொள்ள வைப்பது முக்கிய சவால்கள் ஒன்று என்று உணர்ந்தார். ஆனால் நெல்சன் அவர்களை சமாதானப்படுத்தினார். மேலும் சில சமயங்களில் அது வேலை செய்யும் எனது சற்று நம்பிக்கையுடன் இருப்பதாகவும் உணர்ந்தார். இடைவேளை காட்சிக்கான யோசனையை கொண்டு ஒரு மாதம் செலவிட்டதாகவும் அங்கு அவர் ஒரு குளிர்ச்சியான நடத்தை காட்டுவார் மற்றும் கதாபாத்திரத்தை மிகவும் சுவாரஸ்யமாகவும் அமைப்பார். இது ரஜினிகாந்த் படங்களிலிருந்து வேறுபட்டது என்றும் அவர் கூறினார். நெல்சன் தனது முந்தைய படங்களில் ஒரு குழு உறுப்பினர்களை தக்க வைத்துக் கொண்டார். அதில் டாக்டர் 2020 படத்தில் தன்னுடன் பணியாற்றிய ஒளிப்பதிவாளர் விஜய் கார்த்திக் கண்ணன், இசையமைப்பாளர் அனிருத் ரவிச்சந்தர், எடிட்டர் நிர்மல், தயாரிப்பாளர் வடிவமைப்பாளர் DRK கிரண், அதிரடி நடன இயக்குனர் ஸ்டன் சிவா,
அடுத்து நடன இயக்குனர் ஜானி மாஸ்டர், ஆடை வடிவமைப்பாளராக பல்லவி சிங் மற்றும் முத்து மற்றும் முத்தல் ஆபீஸ் மற்றும் விளம்பர வடிவமைப்பாளராக கபின் செல்லையா ஆகியோர் அடங்குவர். டி. ரமேஷ் குச்சிராய தயாரிப்பு கட்டுப்பாட்டாளராகவும், ராஜா ஸ்ரீதர் மற்றும் செம்பியன் சிவகுமார் நிர்வாக தயாரிப்பாளர்களாகவும் இருந்தனர். முதல் அட்டவணை தொடங்குவதற்கு முன்பே ஐதராபாத்தில் உள்ள ராமோஜி திரைப்பட நகரத்தில் ஒரு செட் அமைக்கப்பட்டது. அங்கு முக்கிய பகுதிகள் பெரும்பாலும் அங்கு படமாக திட்டமிடப்பட்டது. படத்தின் டெஸ்டின் படப்பிடிப்புகள் ஜூலை 2022 பிற்பகுதியில் சென்னையில் நடந்தன. பிரபல ஸ்டைல் ஸ்டார் ஆலிம் ஹக்கீம் ரஜினிகாந்திற்கான தோற்றங்கள் மற்றும் கதாபாத்திரம் ஓவியங்களை வடிவமைத்தார். அதே நேரத்தில் வெங்கட்ராம் விளம்பர ஸ்டில்களை புகைப்படம் எடுத்தார். வார்ப்பு ஏப்ரல் 2022 ரம்யா கிருஷ்ணன் படத்தின் ஒரு பகுதியாக இருப்பதாக அறிவிக்கப்பட்டது. அதே மே மாதத்தில் நடிகை சிவராஜ்குமார் ஒரு முக்கிய வேடத்தில் காணப்படுவார் என்ற தகவல்கள் வெளிவந்தன. அவர் நடிகர் சங்கத்தில் ஒரு பகுதியாக அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்துவதற்கு முன்பு அடுத்த மாதம் இது சிவராஜ்குமாரின் தமிழ் சினிமாவில் அறிமுகமாகுங்க. அந்த ஜூன் மாதத்தில் நெல்சனின் முந்தைய படங்களில் நடித்த ரெட்டின் கிங்ஸின் படத்தில் ஈடுபடுவார் என்று ஊகித்தார். ஆனால் அவர் அதிகாரப்பூர்வமாக நடிகர் சங்கத்தில் சேருவதற்கு முன்பு அவர் எந்த வேடத்தில் நடிப்பார் என்பது வெளிப்படவில்லை. ஆகஸ்ட் மாதம் தொடக்கத்தில் வசந்த் ரவி இந்த படத்தில் இடம்பெறுவது உறுதி செய்யப்பட்டது. அதே மாதத்தில் கிருஷ்ணன் தனது பங்கேற்பை உறுதிப்படுத்தினார். படையப்பா 1999 படத்திலிருந்து 24 ஆண்டுகளுக்கு பிறகு ரஜினிகாந்தோடு மீண்டும் இணைந்தார். படையப்பாவில் நடிகருடன் பணிபுரிந்த அனுபவங்களை அவர் நினைவு கூர்ந்தார். மேலும் தனது கதாபாத்திரத்தின் பெயரில் படத்தில் வரும் நீலாம்பரி என்ற தனது பெயரை நினைவூட்டவில்லை என்பதை வெளிப்படுத்தினார். மேலும் படையப்பா, நீலாம்பரி காதல் என்றும் எதிர்பார்க்காதீர்கள், இவை இரண்டும் வெவ்வேறு கதாபாத்திரங்கள். ஆனால் நெல்சன் நிச்சயமாக அவர்களுடன் ஒரு புதிய வகையான மாயாஜாலத்தை உருவாக்க முடிந்தது. ஆகஸ்ட் மாதம் இறுதியில் தயாரிப்பு நிறுவனத்தினால் உறுதிப்படுத்தப்பட்டதில் யோகி பாபு ஒரு வேடத்தில் நடிப்பதாக அறிவிக்கப்பட்டது. மலையாள நடிகர் விநாயகன் படத்தின் முக்கிய எதிரியான வர்ணமாக நடித்தார். வர்மனுக்கு முதலில் மம்முட்டி தான் தேர்வு செய்யப்பட்டார் என்பதை வசந்த் ரவி நினைவு கூர்ந்தார். ஆனால் அந்த கதாபாத்திரம் நடிகரின் அந்தஸ்துக்கு பொருந்தாது என்று குழு உணர்ந்து இறுதியில் அவரை நடிக்க வேண்டாம் என்று முடிவு செய்தனர். வசந்த் ரவியின் மனைவியாக மீர்னா மேனன் நடித்தார். மேலும் படத்தில் நடிப்பது பற்றி தனக்கு இரண்டாவது யோசனை இல்லை என்று கூறி ஹரிஷ் ராய் ஆரம்பத்தில் படத்தில் ஒரு வேடம் வழங்கப்பட்டது. ஆனால் உடல்நலம் குறைபாடுகள் காரணமாக அதை மறுத்துவிட்டார். ஜனவரி 6 2023 மோகன்லால் படத்தில் ஒரு கேமியோ வேடத்தில் நடிப்பார் என்று அறிவிக்கப்பட்டது. கிட்டத்தட்ட 2 வாரங்களுக்கு பிறகு சுனில் மற்றும் தமனா பாட்டியா ஆகியோர் சுருக்கமான வேடங்களுக்கான நடிகர்களை ஒரு பகுதியாக அறிவிக்கப்பட்டனர். ஜாக்கி ஷாரஃப் படத்தின் ஒரு பகுதியாக இருப்பார் என்று அறிவிக்கப்பட்டது. படத்தில் சிவகார்த்திகேயன் ஒரு வேடத்தில் நடிப்பார் என்று ஊகிக்கப்பட்டாலும் நடிகர் தன்னை ஒருபோது அணுகவில்லை என்பதை உறுதிப்படுத்தினார். மே 4 2023 படத்தின் அதிகாரப்பூர்வ வெளியிட்ட தேதியை வெளிப்படுத்தும் வீடியோ வெளியிடப்பட்டது. அதில் மீதமுள்ள நடிகர்கள் ராகேந்திர பாபு, ஜாபர் சாதிக், கிஷோர், பில்லி, முரளி, சுகந்தன், கராத்தே, கார்த்திக், ஹர்ஷத்ஜி, மாரிமுத்து, ரித்விக், சரவணன், அறந்தாங்கி நிஷா, அறந்தாங்கி மற்றும் பலர். பட்டப்படிப்பு முதன்மை பட்டப்படிப்பு ஆகஸ்ட் 3 ஹைதராபாத்தில் தொடங்க திட்டமிடப்பட்டது. இருப்பினும் ஹைதராபாத்தில் குறைந்தது 3 வாரங்கள் நீடிக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்ட வேலைநிறுத்த காரணமாக படத்தின் வெளியீடு காலவரையின்றி தாமதமானது. படப்பிடிப்பு ஆகஸ்ட் 22 சென்னையில் தொடங்கியது.
சென்னையில் உள்ள ஒரு திரைப்பட நகரத்தில் ஒரு காவல் நிலையத்தை ஒத்த ஒரு சிறப்பு தொகுப்பு கட்டப்பட்டது. அங்கு சில காட்சிகள் மட்டுமே படமாக்க திட்டமிடப்பட்டது. ஒளிப்பதிவான கார்த்திக் கண்ணன் கூற்றுப்படி 1990களில் இருந்த வீடுகளை ஒத்த ஒரு தொகுப்பு முக்கிய கதாபாத்திரான வீட்டிற்காக கட்டப்பட்டது. மேலும் படத்தின் முதல் பாதையின் பெரும்பகுதி அங்கு அமைக்கப்பட்டுள்ளது. படத்திற்கான ஒரு மாத கால அட்டவணை செப்டம்பர் மாதம் இறுதியில் சென்னையில் நிறைவடைந்துள்ளது. பின்னர் ரஜினிகாந்த் மற்றும் பாபாவுடன் ஒரு சுருக்கமான அட்டவணையை படமாக்க குழு கடலூர் சென்றது. நவம்பர் 2022 வாக்கில் படத்தில் 50% நிறைவடைந்திருக்கு. அதிரியான இயக்குனர் ஸ்டன் படப்பிடிப்பு முதன்மை படப்பிடிப்பு ஆகஸ்ட் 3 ஹைதராபாத்தில் தொடங்க திட்டமிடப்பட்டது. இருப்பினும் ஹைதராபாத்தில் குறைந்தது 3 வாரங்கள் நீடிக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்ட வேலை நிறுத்தம் காரணமாக படத்தின் வெளியீடு கால வரையின்றி தாமதமானது. படப்பிடிப்பு ஆகஸ்ட் 22 சென்னையில் தொடங்கியது. சென்னையில் உள்ள ஒரு திரைப்பட நகரத்தில் ஒரு காவல் நிலையத்தை ஒத்த ஒரு சிறப்பு தொகுப்பு கட்டப்பட்டது. அங்கு சில காட்சிகள் மட்டுமே படமாக்க திட்டமிடப்பட்டது. ஒளிப்பதிவாளர் விஜய் கார்த்திக் கண்ணனின் கூற்றுப்படி 1990களில் இருந்து வீடுகளை ஒத்த ஒரு தொகுப்பு முக்கிய கதாபாத்திரத்தின் வீட்டிற்காக கட்டப்பட்டது. மேலும் படத்தின் முதல் பாதையின் பெரும்பகுதி அங்கு அமைக்கப்பட்டுள்ளது. படத்திற்கான ஒரு மாத கால அட்டவணையை செப்டம்பர் மாத இறுதியில் சென்னையில் நிறைவடைந்தது. பின்னர் ரஜினிகாந்த் மற்றும் பாபாவுடன் ஒரு சுருக்கமான அட்டவணையை படமாக்க குழு கடலூர் சென்றது. நவம்பர் 2022 வாக்கில் படத்தின் 50% நிறைவடைந்திருந்தது. அதிரடி இயக்குனர் ஸ்டன் சிவாவின் மேற்பார்வையில் 3 அதிரடி காட்சிகள் படமாக்கப்பட உள்ளன. அந்த மாதத்தில் சிவராஜ்குமார் படத்தின் படப்பிடிப்பு அட்டவணையில் சேர்ந்தார். அங்கு அவர் 4-5 நாட்களுக்குள் தனது பகுதிகளுக்கான படப்பிடிப்பை நடத்துவார். பின்னர் குழு சென்னைக்கு கொடியேறியது. சென்னையில் உள்ள ஆதித்யராம் ஸ்டுடியோவில் முக்கியமான காட்சிகளை படமாக்கியது. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு ஜனவரி 2023 ரஜினிகாந்த் மற்றும் குழு நடிகர்களுடன் ஒரு பெரிய அட்டவணையை படமாக்குவதற்காக குழு ஹைதராபாத் சென்றது. மாத இறுதியில் 10 நாட்கள் தொடர்ந்து ஒரு அதிரடி காட்சியை படமாக்குவதற்காக குழு ஜெய்சால்மருக்கு ஒரு குடிபெயர்ந்தது. சிறிது நேரத்திலேயே சிவராஜ்குமாரும் பங்கேற்ற ஒரு சுருக்கமான அட்டவணைக்கான குழு மங்களூருக்கு குடிபெயர்ந்தது. ரஜினிகாந்த், சிவராஜ்குமார் மற்றும் சாதிக் ஆகியோர் இடம்பெறும் ஒரு முக்கிய காட்சி பிலிகுல்லாஜ் உத்துவில் படமாக்கப்பட்டது. இது காந்திரா 2022 படப்பிடிப்புக்கு பிறகு முக்கியத்துவம் வாய்ந்தது. ஒரு வாரம் கழித்து மார்ச் 2023 சென்னையில் ஒரு பெரிய அதிரடி காட்சியை படமாக்க குழு தொடங்கியது. மாத இறுதிக்குள் 15 நாட்கள் படப்பிடிப்பு மட்டுமே முடிவடைய உள்ளதாகவும் ரஜினிகாந்த் இடம்பெறும் காட்சிகள் 10 நாட்களுக்குள் படமாக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டது. படத்தின் உச்சகட்டம் கேரளாவின் சாலக்குடியில் உள்ள அதிரப்பள்ளி நீர்வீழ்ச்சியில் படமாக்கப்பட்டது. ரஜினிகாந்த் தனது பகுதிகளை 2023 ஏப்ரல் நடுப்பகுதியில் முடித்திருந்தாலும் 2023 மே மாதம் இறுதியில் படமாக்க திட்டமிடப்பட்ட ஒரு குறுகிய அட்டவணைக்காக அவர் திரும்பினார். காவாலா பாடல் பாட்டிய மற்றும் ரஜினிகாந்த் உள்ளிட்டோர் பங்கேற்ற இந்த அட்டவணையில் படமாக்கப்பட்டது. மேலும் ஜூன் 1 2023 அன்று நிறைவடைந்தது. அதாவது முதன்மை புகைப்படம் எடுத்தல் முடிந்தது. தயாரிப்புக்கு பிந்தைய பணிகள் ஜூன் 2023 நடுப்பகுதியில் போஸ்ட் ப்ரொடக்ஷன் தொடங்கியது. விநாயகன் முதலில் படத்திற்கான தனது பகுதிகளுக்கு டப்பிங் செய்தார். சிவராஜ்குமார் தனது பகுதிகளுக்கு தமிழ் மொழியில் டப்பிங் செய்தார். இதுவே முதல் முறை. லாலா சலாம் 2024 படப்பிடிப்பிற்கான தனது அர்ப்பணிகளுக்கு பிறகு ரஜினிகாந்த் தனது பகுதிகளுக்கு டப்பிங் செய்தார். அனிருத் 2023 ஜூலை நடுப்பகுதியில் படத்தின் பின்னணி இசை மீண்டும் பதிவு செய்ய தொடங்கினார். இந்த படம் ஜூலை 2023 பிற்பகுதியின்
இந்த இயக்க நேரம் 169 நிமிடங்கள் ஆகும். எடிட்டர் நிர்மலின் கூற்றுப்படி படத்தின் கிளைமேக்ஸ் காட்சியில் ரஜினிகாந்தின் சுருட்டி புகைப்பது